இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கோடை காலத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான். நம்ம உடம்புல வரக்கூடிய அதிக நோய்க்கான காரணமே உடல் சூடு தான். இந்த உடல் சூடு ஏன் வருதுன்னு நமக்கு நல்லா தெரியும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறையிறதுனால இந்த உடல் சூடு அதிகமாகுது. இந்த உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு, இந்த நீர்ச்சத்தை குறையாமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம இந்த கோடை காலத்தை சமாளிக்க முடியும். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம் அதிகமாக சாப்பிடுங்க. வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய வெப்ப அரிப்பு போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறது இந்த வெங்காயம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சம்மர் சீசனுக்கே ரொம்பவும் ஃபேமஸான தர்பூசணி. இந்த தர்பூசணியில் 90% தண்ணீர் இருக்கிறதுனால நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையாமல் நல்லா பார்த்துக்குதுன்னு சொல்கிறாங்க. அதிகமாக தர்பூசணியை இந்த கோடை காலத்தில் நம்ம சாப்பிடணும். தர்பூசணியை விடவும் அதிக நீர்ச்சத்து உள்ள வெள்ளரிக்காயை அதிகமாக சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. வெயில் காலத்தில் உடம்பு சூடாகி ஒரு சில நோய் வரும். வயிற்று வலி, சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல், கண் சிவந்து போகிறது, கண் எரிச்சலாக இருக்கிறது, இது போல் சில நோய் வரும். இது போல் இந்த நோய்களை தடுக்கிறதுக்கு நம்ம சாப்பிட வேண்டிய உணவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளநீரும் நீர் மோரும் தாங்க. இது போல் நோய் மட்டும் வர்றது இல்லாமல் வெயில் காலத்தில் வேகமாக பரவக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நோய் தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மை நோய். இந்த அம்மை நோய் எதனால் வருதுன்னு தெரியும். நீர்ச்சத்து குறைபாட்டால் நம்ம உடல் சூடு அதிகமாக ஆகிறதுனால நம்ம உடம்புல கொப்பளம் மாதிரி போட்டு இந்த அம்மை நோய் பரவுதுன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மை நோயை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்ன அப்படின்னா, 2 பொருளை வச்சு நம்ம கண்டிப்பாக இந்த அம்மை நோயை பாதுகாத்துக்கலாம். ஒன்று மஞ்சள், இன்னொன்று வேப்பிலை. இந்த வேப்பிலையை நல்லா அரைச்சி தேய்ச்சி வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு 2 தடவை குளிக்கலாம். அதனால் இந்த வேப்பிலை நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தர்றதுனால நீர்ச்சத்து குறையாமல் நம்ம உடம்புல பாதுகாத்துக்குது. அதனால் இந்த அம்மை நோய் கண்டிப்பாக நம்மளுக்கு வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். காய்கறிகள் சாப்பிட்டா உடம்புக்கு சத்துன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த கோடை காலத்தில் நம்ம எல்லா காய்கறியை சாப்பிட்றத விட நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறியை சாப்பிடணும். காய்கறியை பொறுத்தளவு பேசிக்காக நமக்கு நல்லாவே தெரியும். அரை வேக்காடாக சாப்பிடணும், இல்லைனா பச்சையாக சாப்பிடணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய சத்து முழுசாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. முழுசாக வேக விட்டு சாப்பிட்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காய், நூல்கோல், பீக்கங்காய். இது மட்டும் இல்லாமல் புதினா, இஞ்சி, எலுமிச்சையை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுலேயும் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வெயில் காலம் வந்துட்டாவே அதிக பேருக்கு ஒரு கவலை வந்துடும். என்ன கவலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சருமத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற கவலை தான் அதிக பேருக்கு இருக்குது. நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமாக நீங்கள் காசு செலவிட்டு உங்கள் சருமத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருளை வச்சு நம்ம சருமத்தை பாதுகாத்துக்கலாம். வெள்ளரி சாறை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்து கழுவிடலாம். அது மட்டும் இல்லாமல் தக்காளியை நல்லா நசுக்கி எலுமிச்சை சாறை சேர்த்து முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து கழுவிடலாம். அவ்வளவு ஏங்க, வீட்டில் இருக்கக்கூடிய கடலை மாவு, மஞ்சள் பொடியை வச்சே நம்ம சருமத்தை பாதுகாத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த வெயில் காலத்தில் இறைவன் கொடுத்த ஒரு வரன்னு சொன்னால் அது நுங்கு தான். இந்த நுங்கு எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தரக்கூடியது. முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அசைவ உணவு தான். அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனை ரொம்பவே தவிர்த்துடுங்க. வெளியில் போகும்போது கருப்பு நிற ஆடையை அணிவதை தவிர்த்துடுங்க. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோடை காலத்தை நிச்சயமாக நம்ம சமாளிச்சிடலாம்.